மரம் நடு விழாக்களை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த நாம் இன்று ஆலத்தூர் பகுதி மக்களினுடைய அறம் நடு விழா வெகு சீர்மையாக நடைபெற்று கொண்டிருப்பதற்கு கைஃபாவின் சார்பாக மனமார்ந்த அன்பையும் நன்றியையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கொடூரமான கஜா புயலுக்கு பின்னால் விவசாயிகளினுடைய வாழ்வாதாரம் எங்கே கேள்விக்குறியாகுமோ என்கின்ற எண்ணப்பாட்டில் நவீன் ஆனந்த் என்கின்ற ஒரு இளைஞன் பேராவூரணி பகுதியினுடைய இளைஞர்களை கரம் கோர்த்து முதலாக பேராவூரணியில் பெரிய கண்மாயை தூர்வாரிய பொழுது துண்டேந்தினார்கள். இந்த ஒரு குளத்திற்காக மட்டும்தான் அந்த கிராமவாசிகளிடம் கைஃபா பெற்ற பணம். 200 குளங்கள் தூர்வாரி முடித்தாகிவிட்டது. 199 குளங்களுக்கு அந்தந்த பகுதி மக்களே தங்களுடைய பங்களிப்பை செய்து இந்த அரும்பெரும் சாதனையை நிகழ்த்தி இருக்கின்றோம். 2022 டிசம்பர் 18 மாண்புமை உச்சநீதிமன்ற நீதியரசர் அவர்களும் உயர்நீதிமன்ற நீதியரசர்களும் பேராவூரணியில் நடைபெற்ற ஐம்பெரு விழாவில் கலந்து கொண்டு 100வது குளம் நிறைவு செய்து விட்டீர்கள், 200வது குளத்தை நீங்கள் சீக்கிரம் தொட வேண்டும், அந்த விழாவிலும் நாங்கள் வருவோம் என்று வாக்களித்தார்கள். வாக்களித்த வண்ணமே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய 5 நீதியரசர்களுக்கும் மனமார்ந்த அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்துகின்றோம். மிகச்சிறப்பாக நாங்கள் நன்றி பாராட்ட விரும்புபவர்கள் நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள். அவர்கள் இல்லை என்றால் எங்களுக்கு என்ற அங்கீகாரம் இல்லை. தொலைக்காட்சி எங்களுக்கு துணை நின்றது. ஆனால் நீதியரசர்களுடைய பார்வை கைஃபாவின் பக்கம் படுவதற்கு காரணியாக அமைந்தவர் சரஸ்வதி நாவில் நடனமிடும் நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள். அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக உங்களால் இயலும், ஒரு குளம் தூர்வார முடியுமா என்று நாங்கள் அல்லாடிய பொழுது உங்களால் முடியும், 100 குளத்தை நீங்கள் முடிப்பீர்கள் என்றார்கள், 1000 நீங்கள் தொடுவீர்கள் என்று. வெறுமனே சொல்வது வேறு, தீர்ப்பாணையில் குறிப்பிடுவது வேறு. ஆடல் பாடலுக்கு ஒரு ஆர்டர் கேட்டு வந்தவர்களிடம் கூட ஒரு தீர்ப்பாணையை கைஃபா என்று ஒரு அமைப்பு, அப்ப கைஃபா பத்தி அவருக்கு தெரியுமா என்னென்றே தெரியாது, அது பேராவூரில் தான் இருக்கா அப்படிங்கிறதும் தெரியாது. கைஃபா என்று ஒரு அமைப்பு இருக்கிறது, அங்கே இளைஞர்கள் கண்மாய்களையும் கால்வாய்களையும் தூர்வாருகிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் செலவிடலாமே என்று தன்னுடைய நீதிமன்ற தீர்ப்பாணையில் குறிப்பிட்டிருக்கிறார் என்றால் இதைவிட எங்களுக்கு வேறு என்ன அங்கீகாரம் வேண்டும்? நன்றி ஐயா. நாங்கள் எண்ணி பார்க்கின்றோம், எங்களால் எப்படி இது சாத்தியம்? இந்த கைஃபாவினுடைய அமைப்பு இளைஞர்களாலும் விவசாயிகளாலும் தோன்றியது. இன்று விமானி கரம் கோர்த்திருக்கின்றார், கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றக்கூடிய நான் கரம் கோர்த்திருக்கின்றேன். நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள் சொன்னது போன்று நாம் அனைவரும் கரம் கோர்த்தால் சாத்தியம் எளிது. 20,000 நீர்நிலைகள் தமிழகத்தில் இருக்கிறது, 2ஐத்தான் முடித்திருக்கின்றோம், 2% கூட அல்ல. 20,000 இலக்கு. தமிழகத்தினுடைய 3ஆம் உலகப் போர் ஒன்று 3வேயானால் அது தண்ணீருக்காக மட்டுமே என்று படிக்கின்றோம். பண்பட்டோமா என்றால் நிச்சயமாக இல்லை. உங்களிடம் நாங்கள் கேட்பது பாராட்டை அல்ல, உங்களிடம் நாங்கள் கேட்பது பாராட்டை அல்ல. பாராட்டு தருவதற்கு நீதியரசர்கள் இருக்கிறார்கள். கிராமத்து வாசிகள் எங்களுக்கு தர வேண்டியது உங்களுடைய பங்களிப்பை. ரொம்ப தெளிவா சொன்னாங்க, தமிழக அரசும் மத்திய அரசும் கரம் கோர்த்தால் 2000 20,000 என்பதை ரொம்ப எளிதாக முடித்து விடலாம். உங்களுடைய ஊராட்சியில் ஒரு தீர்மானத்தை போடுங்கள். நாங்கள் எவரிடம் பணம் பெறவில்லை, பணத்தை கொண்டு நாங்கள் எதையும் பண்படவில்லை, பயனடையவில்லை. உங்களிடம் நாங்கள் கேட்பது உங்களுடைய கிராம சபாவில் ஒரு தீர்மானம், நீர்நிலைகளுக்கு ஒதுக்கக்கூடிய பணத்தை உங்கள் ஊராட்சி செயலாளரின் முன்னிலையில் கைஃபா நிறுவனம் நாங்கள் நேரத்தை தருகின்றோம், ஒதுக்கி தந்தால் 20,000 என்பது ரொம்ப எளிதாக விடியக்கூடிய காரியம். பாராட்டு இவர்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். பங்களிப்பை விவசாயிகளும் பொதுமக்களும் தாருங்கள், உங்களுடைய அன்பை எங்களுக்கு தாருங்கள் என்ற வேண்டுகோளையும் இங்கே வைக்கின்றோம். இந்த மண்ணினுடைய மைந்தர் நீதியரசர் பாரதிதாசன் அவர்கள் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். 4 குளம் நாங்கள் அதிராம்பட்டத்தில் ஒரு கடற்கரையை தூர்வாரி கரையை கண்டுபிடிச்சோம். இன்னும் கொஞ்சம் நஞ்சம் தான், அதை முடிக்கிறதுக்குள்ள நீதியரசருடைய அந்த சொற்களால் ஆலத்தூருக்கு அந்த ஜேசிபி இயந்திரம் வந்தது. காணாமல் போன கடற்கரையினுடைய கரையை கூட கண்டுபிடித்தது கைஃபா என்றால் அதுதான் உங்களுடைய அன்பினுடைய வெளிப்பாடு. இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி பாராட்ட கடமைப்பட்டவர் மில்கி மிஸ்ட் நிறுவனர் சதீஷ்குமார் அவர்கள். வெறுமனே செய்தித்தாளில் பார்த்துவிட்டு பார்த்த நியூஸை அப்படியே தூக்கி வச்சுட்டு போயிடாம ஒரு ஜேசிபி இயந்திரத்தை வாங்கி தந்து 100வது குளம் தூர்வாரி முடித்தவுடன் மற்றொரு ஜேசிபி இயந்திரத்தையும் உங்களுக்கு தருகிறேன் என்று வாக்களித்து சென்றவர்களும் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அறம் நிலைக்கின்றது, அந்த அறத்தோடு சேர்ந்து நாமும் பயணிப்போம். பேராவூரணி பெரியகுளம் நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள் சொன்னது போன்று புதுக்கோட்டையில் கவிநாடு கண்மாய் 1200 ஏக்கர் ஆட்சியர் வந்து நிற்கின்றார், அமைச்சர் பெருமக்கள் வருகின்றார்கள். ஆனால் அந்த ஊரினுடைய அந்த 1200 ஏக்கர் என்பது சாத்தியம். இப்போது கரம் கொடுக்கக்கூடியது வைகையினுடைய கரை.
557 கிலோமீட்டர் அந்த வைகையினுடைய கரையை தூர்வாருவதற்கு கரம் கோர்த்திருக்கின்றோம். இன்னும் தடையின்மை சான்றுதான் கிடைக்கவில்லை. தடையின்மை சான்று கிடைத்தால் வைகை கரையும் கைஃபாவால் தூர்வாரப்படும். இதுவரை 7 மாவட்டங்களில் கைஃபாவினுடைய கரைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன. 7 மாவட்டங்கள் எஞ்சி இருக்கக்கூடிய தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் கைஃபாவினுடைய அந்த கால் பதிய வேண்டுமேயானால் உங்களுடைய அன்பும் உங்களுடைய பங்களிப்பும் உங்களுடைய ஆதரவும் நிச்சயம் வேண்டும். நீதியரசர்கள் எங்களோடு வாழ்த்துக்களை தருகின்றார்கள், பாராட்டுக்களை தருகின்றார்கள். நாங்கள் இதை விட எங்களுக்கு பெரிய விருதே தேவையில்லை. நீதியரசர் கூட சொன்னாங்க, பிரதம மந்திரியோ ஜனாதிபதியோ கூட உங்களுடைய அடுத்த நிகழ்வுக்கு வரலாம், நீங்கள் வந்து எங்களை ஆசீர்வதித்த அந்த அன்பு ஒன்றே போதும். எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய அட்வொகேட் ஜெனரல் வீரகதிரவன் ஐயா முன்னாடி இருக்காங்க. நீதியரசர் பேசுறப்ப அவங்கள்ட்ட ஒரு சின்ன ஒரு குறிப்பு கூட கொடுத்தாங்க. அரசாங்கத்திட்ட எத்தி வைங்க, அரசும் மக்களும் கைஃபாவும் இணைந்தால் நிச்சயமாக 20,000 குளங்களையும் 20,000 நீர்நிலைகளையும் தமிழகத்தில் தடையில்லாமல் தூர்வாருவதற்கு கைஃபா துணை நிற்கும். கைஃபா பத்தி பேசணும்னா ஒரு மணி நேரம் வேணும். நீதியரசர் பின்னாடி இருந்து நிகழ்வை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அடுத்த நிகழ்வு ஆயத்த பணியில இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால் உங்களுடைய அன்பு, பார்காத்தார் 1000 பேர், பசித்தாருக்காக பயிர்காத்தார் 1000 பேர், பாலருக்காக மார்காத்தார் 1000 பேர் வாழ்ந்த நாட்டில் தமிழகத்தினுடைய நீர்நிலையை எல்லாம் யார் காத்தார் என கேட்க கைஃபா தான் காத்தது என்று சொல்லும் அளவிற்கு நீதியரசர்களால் வாழ்த்துக்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். வளம் பெறுவோம். மக்களோடு இணைந்து அரசினுடைய பணிகளாக இதை முன்னெடுத்து 20,000ஐயும் சாத்தியப்படுத்துவோம் என்று கூறி தந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் சார்கின்றோம்.